வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தட்டைப்பயிர் சாதம் செய்யலாம்னு இருக்கோம். அது தேவையான பொருட்களை என்னென்னன்றது பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம 4 பச்சை மிளகாய் எடுக்கும். அந்த பச்சை மிளகாய் கீரை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு வதக்கிக்கிங்க. அதோட சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா சவக்க வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 2 கப் அரிசி இருக்குது, அதையும் போட்டுட்டு இதோட நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 5 கப் தண்ணி அதையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வரையும் வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மேலே கொத்தமல்லி லேசாக தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், சுவையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டைப்பயிர் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.